நாம் வந்து மலிவான உணவுகளை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்முடைய ரசனையும் நம்முடைய தேடல்களும் இது எல்லாமே மலிவானதாக மாறிவிடும். நம்முடைய தேடல்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய ரசனைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தரமான உணவுகளை உண்ண வேண்டும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து நம்ம உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிட்டுட்டோம். உப்பு கலந்த உணவுகள்னாலே அது தரமில்லாத உணவுகள் தான். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளிலே தரமான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து உண்ணணும். அந்த வகையில் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் வந்து மலிவான உணவுகள் எதுங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் வந்து மலிவான உணவுகள் எதுனாக்கா இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஆப்பம், இடியாப்பம், பிரியாணி, பழைய சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி உணவுகள்லாம் இருக்குல்ல, பஜ்ஜி, சமோசா, பரோட்டா, பேக்கரி உணவுகள், இதெல்லாம் வந்து மலிவான உணவுகள். இந்த மாதிரியான உணவுகளை நாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும்போது நம்முடைய தேடல்களும் மலிவானதாகத்தான் இருக்கும், நம்முடைய ரசனைகளும் மலிவானதாக இருக்கும். நம்முடைய ரசனை கூட அழிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம உடம்புல நோய் வரும். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது தொடர்ந்து சாப்பிட்டாக்கா நம்முடைய உடம்புல நோய் வரும். நோய் வந்தால் நமக்கு ரசனையே இருக்காது. ரசிக்கின்ற அந்த தன்மையே நமக்கு இல்லாமல் போயிடும். நம்ம உணர்ச்சிகளே கெட்டு போயிடும். நோயின்னா என்னன்னாக்கா உடல் உணர்வுகள் கெட்டு போன நிலை தான் நோய். இப்போ ஒரு பழம் அழுகி போச்சு அப்படின்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? அதில் நல்ல பகுதி இருக்கும், ஒரு சில பகுதி அழுகி இருக்கும். முழுவதுமாக அழுகிடுச்சுனாக்கா முழுவதுமாக நோய் பரவிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பகுதி மட்டும் அழுகிருக்கு அப்படின்னா அவ்வளோதான். அது மாதிரி தான் வந்து நோயின்றது வந்து ஏதாவது ஒரு உறுப்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அதை மீட்டெடுக்கவே முடியலன்னா ஒரு பகுதி அழுகிருக்குன்னு அர்த்தம், கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அது. அதை மீட்டெடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம. அதனால் ஆனால் பழங்கிறது அது பழம் வந்து முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலை, அப்புறம் வந்து அது அழுகி தான் போகும். அதனால் அதோட இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நோய்ங்கிறது அது நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும். ஆனால் அது ஒரு கெட்டுப்போன நிலை தான். உடல் உறுப்பு இப்போ சிறுநீரக நோய் வருது அப்படின்னா சிறுநீரகத்தில் அது கெட்டு போயிருக்கு, கெட்டு போகிற இந்த ஸ்டேஜில் இருக்குது, செயலிழக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தான் அதை நம்ம வந்து கருதணும். அதே மாதிரி வந்து அப்போது ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல் உணர்ச்சி ரசனை எல்லாமே இல்லாமல் போயிடும். ஒரு மனித வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு மனநிலை தான் நோய்வாய்ப்பட்ட நிலை. நோய் வந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. எப்போவும் வலியை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. எந்த ஒரு நோயாலையும், அதாவது நீடித்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க எப்போதும் அந்த நோய் சார்ந்த வலியை அனுபவிச்சுட்டே இருக்கிறனால அந்த வலியோடய இந்த உலகத்தை பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ரசிக்க முடியாத ஏன்னா வலி எப்போவும் ஒரு வயிற்று வலியால் துடிச்சிட்டு வயிற்று வலியோடு இருக்கிறவருக்கு அவருக்கு வந்து ஒரு ரசிக்கிற தன்மை எப்படி இருக்கும்? ஒரு மென்மையான உணர்ச்சி அவருக்கு எப்படி இருக்கும்? எப்போ வலியோடு இருக்கிறாரு. அதனால் வந்து நோய் வர்றதுக்கு என்ன காரணம்? சரி, அப்படிப்பட்ட அந்த நோய் இருக்குல்ல, ஒரு ரசனை திறனையே ஒருத்தருக்கு இல்லாமல் பண்ணிடும். உணர்ச்சிகளே கெட்டு போயிடும். பிடிச்சது பிடிக்காது எதுவுமே வித்தியாசம் தெரியாது. யாரை பார்த்தாலும் கோப்பிடும், எதை பார்த்தாலும் தப்பாக புரிஞ்சுப்போம். அந்த நோய்வாய்ப்பட்ட நிலை, ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா அவருடைய உணர்வுகள் அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நோய்வாய்ப்பட்ட நிலைக்கு என்ன காரணம்? உணவுகள் தான் காரணம். மோசமான உணவுகள், அதாவது சமைச்சு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரியான மலிவான மோசமான உணவுகள் தான். பழைய சாதம், பிரியாணி, இந்த மாதிரி சாப்பிட்றோம்ல, இது தான் வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு ரசனை திறனே கெட்டு போயிடும். ஏன்னா நோய் வந்துடும். இந்த உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும். நோய் வந்தால் ரசனை திறனே கெட்டு போயிடும், ரசிக்கின்ற திறனே இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு தேடல்ங்கிறது ஒரு நல்ல தேடலே இருக்காது, ஒரு தரமான தேடல் என்பதே இருக்காது. அப்போ அப்படி இருக்கும்போது என்னன்னாக்கா நம்ம ரசனை திறனும் கெட்டு போயிடும். அதனால் வந்து நோயை தருகிற உணவுகளை முன்கூட்டியே தவிர்த்துருங்க. பிற்காலங்களே அது இன்றைக்காக இருந்தாலும் நமக்கு ரசனை திறனை இல்லாமல் பண்ணிடும். அதனால் நோயை தருகிற உணவுகளான மலிவான உணவுகளான இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, சாதம், தயிர் சாதம், கேக்கு, பப்ஸு, இந்த மாதிரியான ஐட்டங்களை நீங்கள் சாப்பிடாதீங்க. பரோட்டா, பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. எந்த உணவு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அந்த உணவை சாப்பிடுங்க. அந்த வகையில் வந்து மாமிசம் சாப்பிட்றது கூட எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஈஸி, அது நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு உணவு தான் மாமிச உணவு. அப்படின்னா அந்த இதையும் சாப்பிடக்கூடாது. நான் ஏற்கனவே மாமிச உணவு சாப்பிட்லான்னு சொன்னேன். ஏன் சாப்பிட்லான்னா மனித உயிர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பிற உயிர்களுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம், அப்படிதானே? அந்த வகையில் நீங்கள் மாமிச உணவு கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இருந்தாலும் நான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். எந்த உணவு உங்களை ஈஸியாக இருக்கோ, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை சாப்பிடாதீங்க. நீங்கள் தினசரி அதை வழக்கப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னா அது இப்போ பழங்கூட இப்போது டெய்லி வந்து
பழம் கூட நீங்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க, மேலும் மேலும் சாப்பிடணுங்கிற அந்த ஆசை வந்து பழத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு தோணாது. ஆனால் நீங்கள் இறைச்சி சாப்பிட்றீங்க, மாமிசம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் மேலும் மேலும் சாப்பிடணுங்கிற அந்த ஆசையை தூண்டக்கூடியது இது. அது மாதிரி அந்த மாதிரி மேலும் மேலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டக்கூடியது எதுவோ அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக அது உங்களை இழுக்குது, அடிமைப்படுத்துதுன்னா அந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. அந்த உணவுகளில் இப்போ மாமிச உணவும் அப்படி தான். நீங்கள் உப்பு போட்டு சமைச்சு இந்த மசாலாலாம் போட்டு சமைச்ச அந்த மாமிச உணவு இருக்குல்ல, அது உங்களை அடிமைப்படுத்தும். அது வந்து நீங்கள் டெய்லி எவ்வளோ வேணாலும் நிறைய சாப்பிடக்கூட உங்களை தூண்டும். அப்போ அந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. அதுதான் வந்து அப்போது அப்படியே வந்து ஒரு நல்ல உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து இது எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, தினசரி கடைபிடிக்க கஷ்டமாக இருக்குதோ அந்த உணவுகளை சாப்பிடும்போது உங்களுடைய ரசனை திறன் நல்லாயிருக்கும், உங்களுடைய தேடல் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நோயே வராது, ஆரோக்கியமாக இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாழ்நாள் முழுதும் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் உங்களோட ரசனை திறன் உயிரோடு இருக்கும், கெட்டு போகாது, உடல் உணர்வுகள் கெட்டு போகாது, உங்கள் மனநிலை கெட்டு போகாது, உடம்பும் கெட்டு போகாது.